ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்லாம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணீங்களா? ஓகே, கதைக்குள்ள போலாமா? இன்னைக்குரிய கதையோட தலைப்பு மன்னிக்கும் தேவன். ஒரு அழகான கிராமத்துல தோட்டம், வயல்வெளிகள், புல்லு, குளம், ஆறுன்னு இப்படி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. இப்படிப்பட்ட கிராமத்துல தான் ஒரு சின்ன குடும்பம் வாழ்ந்து வந்தாங்களாம். அப்பா, அம்மா, அக்கா, தம்பின்னு 4 பேர் வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த அக்காவுக்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்குமா. உடனே அந்த அக்கா ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொன்னாங்களாம், அப்பா அப்பா, எனக்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்ப்பா, எனக்கு ஒரு லவ் பேர்ட்ஸ் வாங்கி தரீங்களான்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க அப்பா, அட இதுதானே, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல. அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டா, அழகா, சூப்பராக இருக்கும்ல. இந்த லவ் பேர்ட்ஸு அவங்க அப்பா அடுத்த நாளே அவங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்களாம். அடுத்த நாளே அவங்க அக்கா அதுக்கு சாப்பாடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்களாம். ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க தம்பி ஹோம்ஒர்க் எழுதிட்டு எப்பயுமே கிரிக்கெட் விளாட போவாங்களாம். ஒரு நாள் அந்த தம்பி ஃபாஸ்ட்டாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இன்னைக்கு மேட்ச் இருக்குன்னு ஓடியே போய் கிரிக்கெட் கிரவுண்டில் அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணாங்களாம். அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு அந்த பந்து போட்ட வேகத்தில் அந்த அன்னையை அடித்து அந்த பந்து அந்த லவ் பேர்ட்ஸ் மேலே விழுந்து அந்த லவ் பேர்ட்ஸ் இறந்து போச்சான். இந்த விஷயத்த கேட்ட அக்கா தேம்பி தேம்பி ரொம்ப அழுதாங்களாம். அடுத்த நாளே அவங்க அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருந்துச்சு. அவங்க அப்பா அடுத்த நாளே அவசர அவசரமாக கிளம்பி வெளியூருக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்தானே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு விளாட போகிறேன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தானா. உடனே அவங்க அக்கா அவங்க தம்பியை பார்த்து, தம்பி தம்பி இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அந்த தம்பியும் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே அந்த அக்கா சொன்னாங்களா, இங்கே வா, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், போய் தண்ணி பாய்ச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த தம்பி சொன்னானா, இல்லக்கா இது என்னோட பிளே டைம், நான் விளாட போறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த அக்கா சொன்னாங்களா, இப்ப மட்டும் நீ தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சல, நேற்று நடந்த விஷயத்த அப்பாட சொல்லிடுவேன். நேற்று நீ கிரிக்கெட் விளையாடும் போது உன்னோட பால் என்னோட லவ் பேர்ட்ஸ் மேலே பட்டு என் லவ் பேர்ட்ஸ் இறந்து போச்சுல, அந்த விஷயத்த நான் அப்பாட்ட சொல்லிடுவேன் நாங்களாம். உடனே இந்த தம்பி ரொம்ப பயந்து அவங்க அக்கா சொல்ற எல்லா வேலையும் செஞ்சானா. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. அந்த தம்பி யோசித்தானா, நம்ம ஏன் நம்ம செஞ்ச தப்ப நம்ம அப்பாட்ட சொல்ல பயப்படணும் அப்படின்னு நினைச்சானா. அடுத்த நாள் அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பாட்ட ஓடி போய், அப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னானா. அவங்க அப்பாவும், என்னாச்சு தம்பி, ஏன் நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவன் சொன்னானா, அப்பா நான் கிரிக்கெட்ல ஆடும்போது பந்து லவ் பேர்ட்ஸ் மேலே பட்டு லவ் பேர்ட்ஸ் இறந்து போச்சுப்பா, இதை வச்சு அக்கா என்னைய எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே இருக்காப்பா அப்படின்னு சொன்னானா. உடனே அவங்க அப்பா சொன்னாங்களா, அட லவ் பேர்ட்ஸ் தானே, அப்பா உனக்கு இறந்து போன லவ் பேர்ட்ஸ்க்கு பதிலாக புது லவ் பேர்ட்ஸ் அக்காவுக்கு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த தம்பி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, தேங்க்யூ அப்பான்னு சொன்னானா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படிப்பட்ட நல்ல அப்பால. இதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிக்க ரெடியாக இருக்காங்க. நம்ம ஏசப்பாட்ட நம்ம பாவத்தை சொல்ல ரெடியா? இன்னைக்கே மன்னிப்பு கேளுங்க. யாரும் தர முடியாத சந்தோஷம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஒரு வசனம் கற்றுக்கலாமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்லலாமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாட்டு கற்றுக்கலாமா? பாவத்தை மறைக்காத தம்பி, நீயும் பாவத்தை மறைக்காத தங்கா, பாவத்தை மறைக்காத தம்பி, நீயும் பாவத்தை மறைக்காத தங்கா. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவத்தின் சம்பளம் மரணம் தானே, பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. செய்த தப்ப மறைக்காத தம்பி, உள்ளபடி உன்னை கொடுத்தங்காய். செய்த தப்ப மறைக்காத தம்பி, உள்ளபடி உன்னை கொடுத்தங்காய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டை ஆக்ஷனோட கற்றுக்கலாமா? பாவத்தை மறைக்காத தம்பி, நீயும் பாவத்தை மறைக்காத தங்கா, பாவத்தை மறைக்காத தம்பி, நீயும் பாவத்தை மறைக்காத தங்கா. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவத்தின் சம்பளம் மரணம் தானே,
பாவத்தின் சம்பளம் மரணம் தானே, செய்த தப்ப மறைக்காத தம்பி, உள்ளபடி உன்னை கொடுத்தங்காய், செய்த தப்ப மறைக்காத தம்பி, உள்ளபடி உன்னை கொடுத்தங்கா. இன்னைக்குள்ள பாட்டு கதை வசனம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். பாய்.